லீதியா தேவனை நேசித்த வியாபாரப் பெண். வேதாகம குறிப்புகள். அப்போஸ்தலர் செயல்கள் 16, 11, 15, 40. லீதியா வேதாகமத்தில் வரும் அன்பும் விசுவாசமும் நிறைந்த ஒரு பெண். ஐரோப்பாவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் நபராக அவர் அறியப்படுகிறார். லீதியா மக்கெதோனியாவில் உள்ள பிலிப்பி நகரத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவர் முதலில் தியாத்திரா என்ற நகரத்தைச் சேர்ந்தவர். அந்த நகரம் அழகான ஊதா நிறத் துணிகளை தயாரிப்பதில் மிகவும் பிரபலமானது. ஊதா நிறத் துணி மிகவும் விலையுயர்ந்தது. அதை அரசர்கள், அரசிகள் மற்றும் பணக்காரர்கள் மட்டுமே அணிந்தார்கள். லீதியா அந்த ஊதா நிறத் துணியை விற்றார். இதனால் அவர் வெற்றிகரமான வியாபாரப் பெண் என்பதை அறியலாம். லீதியா தனது வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தாலும் தேவனை நேசித்து ஜெபிக்க நேரம் ஒதுக்கினார். ஓய்வு நாளில் மற்ற பெண்களுடன் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு ஜெபிக்கச் சென்றார். அன்றைய தினம் அப்போஸ்தலன் பவுல் அங்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களிடம் பேசினார். லீதியா கவனமாக கேட்டபோது பவுலின் செய்தியை புரிந்து கொள்ளவும் நம்பவும் கர்த்தர் அவரது இருதயத்தை திறந்தார். அவர் இயேசுவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். லீதியா இயேசுவை நம்பிய பிறகு அவரும் அவரது குடும்பத்தினரும் ஞானஸ்நானம் பெற்றனர். லீதியா மிகுந்த மகிழ்ச்சியுடன் பவுலையும் அவரது தோழர்களையும் தன் வீட்டில் தங்க அழைத்தார். அவர், நான் கர்த்தரை நம்புகிறவள் என்று நீங்கள் எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்குங்கள் என்றார். லீதியாவின் வீடு விசுவாசிகள் கூடிச் ஜெபித்து தேவனை ஆராதிக்கும் இடமாக மாறியது. இவ்வாறு பிலிப்பியில் முதல் கிறிஸ்தவ சபை உருவாக லீதியா உதவினார். லீதியா நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் வேலை செய்தாலும் தேவனை நேசிக்கலாம் என்பதை அவர் காட்டுகிறார். தேவனுடைய வார்த்தையை கவனமாகக் கேட்டு நம் இருதயத்தை அவருக்குத் திறக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். மேலும் நமக்குள்ளதை பிறருடன் பகிர்ந்து உதவ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார். மனப்பாட வசனம். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்து பவுல் சொன்னவற்றைக் கவனிக்கச் செய்தார். நற்குணப் பாடம். கடினமாக உழை, தேவனை நேசி, உன்னிடம் உள்ளதை பிறருக்கு உதவ பயன்படுத்தி வாழ்.